வணக்கங்க, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வாழற வாழ்க்கை இஸ் அன் ஆன்சர்ட் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்கோ நம்ம பண்ண ஜெபத்தினுடைய விளைவை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? நம்ம கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பட் ரிமெம்பர், நம்ம கேட்டது நம்ம கையில வந்துருச்சுன்னா இட் பிகம்ஸ் our greatest responsibility. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. நம்ம கையில் கர்த்தர் கொடுத்ததை நம்ம ஞானமாக யூஸ் பண்ணணும். இதற்காகவே நம்ம எக்ஸ்ட்ரா ஜெபிக்கணும். அதாவது நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறத விட கூடவே எனக்கு கிடைச்சதுன்னா அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஞானத்தையும் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுங்க. எஸ், இன்னைக்கு நிறைய பேர் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் சக்ஸஸ். கிடைச்ச நன்மைகளை அவங்களால தக்க வச்சுக்க முடியல, அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதை மேனேஜ் பண்ண முடியல. ரிமெம்பர், இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய ப்ரேயர்ஸ் ஆன்சர் பண்ணுவாருன்னா ஆஸ்க் ஹிம் ஃபார் மோர் விஸ்டம். அந்த ஆன்சர்ட் ப்ரேயரை நான் நல்லா யூஸ் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக நான் இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் விஸ்டம். இன்னைக்கு அந்த விஸ்டமை நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நமக்கு அதை தருவார். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.